ஏறப்ப இந்த ஆகாயத்தோட உச்சிக்கே போற மாதிரி இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கேங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் கீரனூர் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு கிராமத்தில் இருக்கேன். இன்றைக்கி நம்ம மலை ஏற போகிறோம். அது சாதாரண மலை கிடையாது. இந்த மலையே சிவன் மாதிரி இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு லிங்க வடிவத்தில் வந்துருக்குங்க. தரையிலிருந்து 3825 அடி உயரமான ஒரு மலை. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மலை பயணமாக இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த காணொலி முழுசுமே பாருங்கள். இந்த மலைக்கு மேலே என்ன இருக்குது, இந்த மலை எப்படி இருக்குது, எப்படி ஏறணும் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளுக்குள்ள மலை ஏறதுக்கு முன்னாடியே கீழே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. இந்த சிவன் மலை தரிசனம் பண்ணிட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். வாங்க. இங்கே சிவபெருமான தரிசனம் பண்ணியாச்சுங்க. இந்த பக்கம் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிக்கணும். நம்ம அதோட உச்சிக்கு தான் போக போகிறோம். நல்லா பிரம்மாண்ட மலையாக தான் இருக்க போகுது. இங்கே பாருங்கள், இந்த மலையை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் நம்ம ஏறதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குறாங்க. நான் போக போக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போகலாம். தோரண வாயில் வச்சு ரொம்பவே நல்லா தான் மேலே போகிற பாதை அமைச்சிருக்கிறாங்க. நம்ம சிவாய மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. மணி இப்போ காலையில் கிட்டத்தட்ட ஒரு 7:15 ஆகுது. ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ட்டு மேலே ஏறி சொல்கிறேன். வாங்க மேலே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 20 நிமிடங்கள் வந்து ஏறி வந்திருக்கோங்க. அதாவது இந்த மலை ஒரு 100% அப்படின்னா நம்ம ஒரு 25% வந்து வந்திருப்போம். இது வரைக்கும் பாதைகள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சமதளம் அப்படியே மேடு அப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஒரு உண்மையான ஒரு மலையேற்றமே ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30% தான் வந்திருப்போம். செங்குத்தாக இருக்கிறதுனால நம்மளை ரொம்ப 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 சோர்வாக்குது. நம்மளோட மன வலிமையையும் உடல் வலிமையும் சோதிக்கக்கூடிய ஒரு மலை இந்த மலை. அந்த உச்சியில் சிவபெருமான் இருக்கிறார், நம்மளை சோதிக்கிறார். நீ மேலே வர முடியுமா அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி கேட்குறார். வாங்க மேலே போகலாம்.
நம்ம மேலே ஏறி வந்துட்டுருக்கோங்க. இங்கே பாருங்கள், ஏறி வர்றப்பயே இந்த மாதிரி ஒரு பள்ளம் தெரியுதா? இது என்னப்பா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு சுனைங்க. இந்த மலையில் மொத்தம் 2 சுனைகள் இருக்குது. அதாவது இந்த மலையில் வந்து நீர் பயன்பாடு இருக்குது, இது தான் பயன்படுத்திக்கிறாங்க. இது என்றைக்குமே வத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒன்று இருக்குது, மேலே சிவபெருமான்கிட்ட இன்னொன்று இருக்குது. இது எளிமையான மலை கிடையாதுங்க. சூரியன் இப்போ தான் வர ஆரம்பிக்குதுங்க. ஒரு 50% ஏறி வந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா தெரியுதா எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கேன்னு? கிட்டத்தட்ட 1.24 கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆக போகுது. பாதி தூரம் தான் வந்திருக்கேன். இந்த பாதி தூரமே எவ்வளோ அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த கோயிலை காட்டுறேன் பாருங்களேன். அங்கே தெரியுதா? அதுதான் நம்ம ஆரம்பத்தில் ஏறி வந்த சாமி கும்பிட்ட கோயில். அங்கே நம்ம அங்கேருந்து அப்படியே உள்ளே வந்து 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 இப்போது ஏறி உட்காந்துருக்கோம். இதுக்கப்புறம் தான் அப்படி என்ன செங்குத்தாக ஏறணும். மேலே பாருங்கள், மேகங்கள் தழுவிட்டு போதா, அங்கே தாங்க நம்ம போகணும். மேலே ஏறி வந்துட்டு இருக்கோங்க. நம்ம இங்கிருந்து ஏறுறப்ப இந்த ஆகாயத்தோட உச்சிக்கே போகிற மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக வரணும், ஏன்னா காற்று ரொம்ப அடிக்குது. நான் மைக் மாட்டியிருக்கேன், இருந்தாலும் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த கம்பியெல்லாம் அமைச்சு கொடுத்தவங்களுக்கு. இந்த கம்பியெல்லாம் இல்லைன்னா ரொம்ப 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 இந்த மலை ஏறுறது கடினமாக இருங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 80% வந்து மேலே ஏறி வந்துட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க, கோயிலுக்கு வந்துட்டோங்க. சரி, மேலே யார் இருக்கா அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். முழுக்க கம்பிகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் இங்கே பாருங்க உடஞ்சி போச்சு. ஆனால் சும்மா ஒரு சின்ன ஒரு கிரிப்புக்கு நம்ம பிடிச்சிக்கலாம். சிவபெருமானுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. இங்கே சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இருக்கிறார். ஒரு சின்ன அளவில் ஒரு கோயிலாகவே கட்டி வச்சுருக்கிறாங்க மேலே. இதுதாங்க மேலே இருக்கிற சிவன் கோயில். நான் மேலே உங்களுக்கு சொன்னேன்ல, இங்கே ஒரு சுனை இருக்குங்க அப்படின்ட்டு. இதுதான் மேலே இருக்கிற சுனை. இந்த கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நீர் ஆதாரமாக இதான் பயன்படுத்திக்கிறாங்க. ஹேய்,
நீ எப்போ வந்த? ஒன்றும் பண்ண மாட்டேன். இப்படி வந்தண்ணா, இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குங்க. சின்ன ஒரு பிள்ளையார், நந்தி. நமச்சிவாய. இதாங்க சிவன் கோயில். வாங்க உள்ளே போய் கும்பிடலாம். பாருங்க, இது வந்து ஒரு குடைவரை கோயிலுங்க. இங்கே பிள்ளையார் இருக்க நந்தி இங்கே பாருங்களேன், ரொம்ப அழகான சுயம்புலிங்கம். முழுக்கது ஒரு குடைவரை பாருங்க, வெளியே செஞ்சுருக்கிறாங்க. இந்த மலையே செதுக்கி செதுக்கி செஞ்சுருக்கிறாங்க. சரி, இந்த கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோயில் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வெட்டு ஆதாரம் இருக்கிறதாகவும் இந்த உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த கல்வெட்டு இங்கே கிடையாது, அரவக்குறிச்சியில் இருக்கிற ரிங்கமலையில் ஒரு கல்வெட்டு, பாண்டிய மன்னருடைய 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்கிறதாகவும், அந்த கல்வெட்டில் இந்த கோயிலும், அதாவது இப்போ நம்ம இருக்கிற இந்த கொண்டராங்கி மலை கோயிலும் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வெட்டப்பட்டது அப்படின்னு அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. புராணங்கள் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பஞ்சபாண்டர்கள் வந்து தங்கியிருந்தாங்க, அவங்க தங்கியிருந்த குகைகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட முக்கியமாக இந்த உள்ளூர் மக்கள் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மலைக்கு மேலே, அதாவது பௌர்ணமி அமாவாசைக்கு வந்து நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இறந்து போன முன்னோர்கிட்ட நீங்கள் பேச முடியும் அப்படின்னு இந்த உள்ளூர் மக்கள் அதி தீவிரமாக நம்புகிறாங்க. உள்ள சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. நீங்கள் ஒருவேளை இங்கே மேலே வர்றீங்க அப்படின்னா ஒரு 10-10:30 இங்கே வர்ற மாதிரி வந்துடுங்க. ஏன்னா இங்கே பூசாரி அவர் ரொம்ப வயசானவர், அவருக்கு ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் தினமும் மேலே வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு போகிறாரு. ரொம்பவே நல்ல விஷயம். சரிங்களா? 10:30 அவர் கீழே இறங்கிடுவார். அதனால் நீங்கள் வரீங்கன்னா காலையில் சீக்கிரமே ஏற ஆரம்பித்து இப்போ வந்துடுங்க. இப்போ நம்ம இருக்கிறது இந்த மலையோட ஒரு 90% தாங்க. வந்தோம், சுயம்புலிங்கமாக இருக்கிற சிவபெருமானை தரிசனம் பண்ணோம், பாண்டிய மன்னர்கள் காலத்தில் இருக்கிறத தரிசனம் பண்ணோம். நல்ல தரிசனம். இப்போது இந்த மலையோட உச்சிக்கு போய் இதோட பிரம்மாண்டத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் மேலே ஏறி போனால் இதோட உச்சியை வந்து அடைய முடியுங்க. அதுக்கு தனியாக மறுபடியும் பாதைகளும் கொடுத்துருக்குறாங்க. வாங்க போகலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்ப நீங்கள் முழு கை போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 2 கைகளை உங்கள் மூஞ்சி கண்ணில் எதுவும் பற்றாத மாதிரி பாதுகாப்போடு வாங்க. நீங்கள் வயதானவர்களாகவோ பெண்களோ குழந்தைகளோ வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல, இந்த உச்சிக்கு வர்ற இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக வரணும். இந்த மாதிரி சங்கிலி கொடுத்துருக்குறாங்க. சங்கிலியில் பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே ஏறலாம். என்னையோட ஹைட் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த கொண்டராங்கி மலையோட உச்சியில் இருக்கோங்க. தீப கம்பத்தில் இருக்கோம். தரையில் இருக்கிறத விட இங்கே வெயில் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப குளுமையாக இருக்குது. டெம்பரேச்சர் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு.
இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ஒரு தத்துவம் சொல்கிறேன். அதாவது நமக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கீழேருந்து பார்க்குறப்ப தான் எப்பா இவ்வளோ பிரம்மாண்டமா, இவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு தெரியும். நம்ம அந்த மலை ஏறுறப்பே உங்களுக்கு காமிச்சேன், இவ்வளோ பெரிய மலை ஏறணுமா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நம்ம அதோட உச்சிக்கு வந்துட்டோம், கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்துட்டோம். அதில் உச்சி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கீழே பாருங்கள். மேலேயே பார்த்துட்டு இருந்தோம், இப்போ கீழே பார்க்குறோம். இப்போ கீழே பாருங்களேன், பெரிய வீடுகள், மிகப்பெரிய லாரிகள், மிகப்பெரிய மரங்கள் எல்லாமே ஒரு எறும்பு மாதிரி தெரியுது நமக்கு. இதுதாங்க வாழ்க்கை. கீழே இருந்து பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு எல்லாமே பெருசாக தெரியும். எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம மேலே வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சின்னதாக தெரியும். ஒரு வாழ்க்கை தத்துவம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஏறதை விட இறங்குறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக இறங்கிடலாம். ஆனால் 2 மடங்கு கவனத்தோடு இறங்கணும். அதுவும் இந்த மலையில் பாருங்க, கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் சதறிடுவீங்க. அந்த அளவுக்கு இருக்குது இந்த மலை. இப்போது நம்ம எங்கே போனால் அங்கே இருக்குங்க கோயில். நம்ம ஆரம்பத்தில் காமிச்சோம் பாருங்கள், தெரியுதா? அங்கே இருக்குது அந்த கோயில். இப்போ நம்ம இந்த மலையிலிருந்து அப்படியே இறங்கி அந்த கோயிலுக்கு போகணும். ரொம்ப கவனமாக இறங்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்மளுடைய இயற்கை அரவணைச்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிக்குது. அதை கூட மேகங்கள் மூடி இருக்குது. இறங்கிடலாம். ஒரு 40லேருந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, நம்ம கீழே இறங்கிட்டோம். அருமையான, மறக்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை இந்த மலைப்பயணம் கொடுத்துச்சு. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிற நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேங்க. நீங்கள் கட்டாயம் வந்து பாருங்கள். சரிப்பா, நாங்கள் வந்து பெண்கள் ஏறலாமா? நிறைய பெண்கள் ஏறிட்டு இருக்கிறாங்க. வயதானவர்கள் ஏறலாமா? இந்த பூசாரிக்கு 65 வயசு, அவர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ஏறலாம். என்ன, ஜாக்கிரதை ஏறுங்க, அவ்வளோதான். மொத்தமாக போங்க, தனித்தனியாக போய் பிரிஞ்சு போகாதீங்க. மொத்தமாக போங்க, மேலே போய் சிவபெருமான தரிசிங்க, இந்த இயற்கையை ரசிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா திண்டுக்கல்லில் இவ்வளவு அட்வென்ச்சரான, இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மலை இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணுங்க. இந்த வரலாறு என்று பெயரப்பட மாதிரி தான் இந்த வரலாறு அடுத்த தலைமுறையினரால் அறியப்படும். இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி நமக்கு தெரியாத, நமக்கு தெரிஞ்சோம் அங்கே போக முடியாத பல இடங்களை உங்களை கொண்டு வந்து நான் செய்கிறேன். அடுத்த ஒரு பயணத்தில் சந்திக்கலாம். நன்றி. நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன்.